இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா, உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமா நிப்பாட்டிட்டாங்களேப்பா. பிரகாஷ்ராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு, டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லயே இல்லடா, எப்படிடா நீ எல்லாம் உள்ள வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார். அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு. அப்போ இந்த வாக்கிங் போகிறேன், ஜிம்மு போகிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அதில் ஏதும் விபத்து ஆகாமல் புத்திசாலித்தனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, அதில் 2 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஒரு 2 டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது. இப்போது ஒர்க்கில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ என்ன ஆகும், நான் அதை முடிச்சு தரேன் இதை முடிச்சு தரேன்னு ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவும் ஒரு நபர் செய்ய வேண்டிய, அதாவது 4-5 நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள். சரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார்.